இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எந்தெந்த விதத்துல என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது, எந்தெந்த விதத்துல இந்த மக்கள் பலியாக்கப்படுறாங்க, இதனால எந்தெந்த விதத்துல நமக்கு பலவித பேரழிவுகளும் ஆபத்துகளும் வர காரணமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப கேபி பாலா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் மீது அவர் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புகார்ல அந்த அந்த மருத்துவ சேவைக்காக ஆம்புலன்ஸ் வழங்கி இருக்கிறார். அந்த ஆம்புலன்ஸ் காலாவதி ஆகப்பட்டது ஒரு 30 ஆண்டுகள், அதாவது 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டாவே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சட்டப்படி. அப்படி இருக்கும் பட்சத்துல இது 30 ஆண்டுகளுக்கு பயன்பாடு இல்லாம அது ஸ்கிராப்ல உள்ள அந்த வாகனத்தை அவங்க எடுத்து அது மூலம் சில இன்சூரன்ஸ், சில இன்சூரன்ஸ் போட்டது, அந்த எஃப்சிஐ போட்டதுல எல்லாம் பலவித முறைகேடுகள் இருக்குது. அது மூலம் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை அவங்களுடைய அந்த ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு விளம்பரத்துக்காக, அவங்களுடைய ஆதாயத்துக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இது மூலம் ஏதாவது ஒரு பெரிய விபத்து இது ஏற்பட்டிருந்தால் இது மனித உயிர்களுக்கு, மக்களுக்கு என்ன ஆகிறது, இதுல போய் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க பொதுத்தளத்துல அவங்க தொடுக்கிறாங்க. இதை நம்ம